தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே நீரே எங்கள் தெய்வம். ஆண்டவரே, நீரே எங்கள் இரட்சகர். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுக்கு கற்றுத்தருகிறவர். ஆண்டவரே, நீரே எங்களை நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவரே, நீரே ஒரு விசையாய் இந்த நாளிலிருந்து, இந்த நேரத்திலிருந்து எங்கள் சபையில் துவங்கப்படுகிறதான ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்துகிற விசேஷ புஸ்தகத்தினுடைய தியானங்களுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புஸ்தகத்தில் உள்ள ரகசியங்களை, சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே எங்கள் வசனத்துக்கேற்ப எங்களை ஆயத்தப்படுத்த என் தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த வசனங்களை கிரகிக்க, இந்த வசனங்களை புரிந்து கொள்ள ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. தெளிந்த சிந்தையை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை முழுமையுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற திருநாமத்திலும் கூட ஒரு விசையாய் நான் மாலை நேரத்துக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் நம்முடைய வேதாமத்தில் கடைசி புஸ்தகத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் இந்த பேரை நீங்கள் வாசிக்கும் பொழுதே, ரெவலேஷன்னா என்ன? சம்திங் விச் இஸ் ரிவீல்டு, ஏதோ ஒன்று வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் வெளிப்படுத்துதல் என்று பேர் வந்திருக்கிறது. நீங்கள் ஆதியாமத்திலிருந்து ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய தலைப்பை பார்த்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆதியாகமம் என்றால் என்ன? எபிரேய மொழியில் பர்ஷீத் என்றால் துவக்கம் என்று அர்த்தம். இங்கிலீஷில் ஜெனிசிஸ், தமிழில் ஆதினா துவக்கம். ஸோ அப்போ ஆதியாகமம் என்றால் துவக்கம் என்று அர்த்தம். பர்ஷீத் துவக்கம், ஆதியிலே துவக்கம் என்று அர்த்தம். அதே போல் அடுத்த புஸ்தகம் பாருங்கள், யாத்திராகமம் என்ன? யாத்திரையாகி போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? யாத்திரையாய் வனாந்திரத்தில் போகிற சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு புஸ்தகத்தை வேதாமத்தில் எடுத்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய தலைப்புகளுக்கும் அர்த்தம் உண்டு. எண்ணாமத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எண்ணங்கள், அதாவது நம்பர்ஸ், அதனுடைய கணக்குகள், ஜனத்தொகையின் கணக்குகள் எல்லாம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். இந்த கோத்திரம் எவ்வளோ பேர், இந்த கோத்திரம் எவ்வளோ பேர், அது என்ன ஆகவும். அடுத்து லேவியராகமோன்னா என்ன? லேவியர்கள் சொன்னதான காரியங்கள், முக்கியமாய் நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள், டியூட்ரானமி, உபாகமம், 2ஆம் கட்டளை. அப்படின்னா என்ன? முதலாம் இந்த 4 புஸ்தகங்களில் மோசே மூலமாய் சொல்லப்பட்டதான கட்டளைகள் திரும்ப ஒரு முறை சொல்லப்படுகிறது இந்த உபாகம புஸ்தகத்தில் அப்படின்னு. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாய் நீங்கள் வரலாம். இப்படி அடித்து தொடர்ச்சியாய் வரும்போது பெயர்களை கொண்டதான புஸ்தகங்கள் உண்டு. 1 சாமுவேல், 2 சாமுவேல், ரூத்து, எஸ்தர், யோபு, இப்படி அந்த அவங்களுடைய தனி நபர்களுடைய சம்பவங்கள், அந்த நபர்கள் கொண்டதான சம்பவங்களை கொண்டதான புஸ்தகங்களும் உண்டு. அப்போ அந்த புஸ்தகங்களுக்கு அந்த நபர்களின் பெயரே உண்டு. இது புதிய ஏற்பாட்டிலையும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும் சரி. புதிய ஏற்பாட்டில் யாரை பார்க்குறோம்? தீமோத்தேயுவை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, இதெல்லாம் அவர்களுக்காக எழுதினதான நிருபங்களை பார்க்கிறோம். யூதாவை பார்க்கிறோம். அப்போ அதே போல் தீத்தை பார்க்கிறோம். இதுக்கு பிறகு ராஜாக்கள் நடுவில் ராஜாக்கள் பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் பார்க்கிறோம், அடுத்து நாளாகமும் பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த ராஜாக்கள், அந்த நியாயாதிபதிகளை சுற்றி வருகிறதான சம்பவங்களை தொடர்ச்சியாய் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் சங்கீதங்கள், நீதிமொழிகள். சங்கீதங்கள் என்ன பார்க்கிறோம்? அதிகமான சங்கீதங்கள், பாடல்கள். சங்கீதம்னா என்ன? பாடல்கள், அதுதான் பார்க்கிறோம். நீதிமொழிகள், ஒவ்வொரு நீதிமொழிகளையும் பார்க்கணும். 31 நாட்களுக்கு 31 நீதிமொழிகள் போல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதே போல் நீங்கள் தொடர்ச்சியாய் அடுத்து தீர்க்கதரிசன புஸ்தகங்களுக்கு வந்துட்டா, எந்தெந்த தீர்க்கதரிசிகள் என்னென்ன வார்த்தையை சொன்னார்களோ அவர்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயாவா,
ஏசாயா மூலமாய் சொன்ன வார்த்தைகளா? அப்போ ஏசாயா. தானியேல் மூலமாய் சொன்ன வார்த்தைகளா? தானியேல். இதே போல் பெரிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, சின்ன தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பெயர்களுக்கு ஏற்ப அந்த புஸ்தகங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தெளிவாகி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா என்ன? சுவிசேஷங்கள். சுவிசேஷங்களில் என்ன பார்க்கிறோம்? மத்தேயு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷனாக இருந்து அவர் பார்த்ததான காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? சுவிசேஷமாக எழுதுகிறார். அதே போல தான் மார்க்கு, அதே போல தான் லூக்கா, அதே போல தான் யோவான். அதற்கு பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பிறகு இந்த லூக்கா என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இருந்த அப்போஸ்தலர்கள் மத்தியில் நடந்த ஊழியங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு என்னென்ன ஊழியம் நடந்துச்சுன்னு சொல்லி லூக்கா அதை எழுதுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அவர் தொடர்ச்சியாய் சில காரியங்களை எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். நிருபங்களை பார்க்கிறோம். நிருபங்கள்னா என்ன? லெட்டர்ஸ், எபிஸ்டல்ஸ். லெட்டர்ஸ்னால் யாருக்கு? ஒரு தனிப்பட்ட நபருக்கோ ஒரு சபைக்கோ எழுதுகிறதை பார்க்கிறோம். ரோம சபைக்கு எழுதுகிற ரோமரை பார்க்கிறோம். கொரிந்தியர்கள் எழுதுனா அது கொருந்து சபைக்கு எழுதுனா அது கொரிந்தியர்கள் என்று பார்க்கிறோம். கலாத்திய சபைக்கு எழுதுனா கலாத்தியர் என்று பார்க்கிறோம். எபேசு சபை, பிலிப்பு சபை, கொலோசிய சபை, தெஸ்லோனிக்கே சபை, இப்படி ஒவ்வொரு சபைகளுக்காக எழுதுகிறதை, அந்த கடிதத்தை அந்த நிருபத்தின் மேலே நம்ம நிருபங்களாய் நம்ம பார்க்கிறோம். இது தனியாய் சபைக்கு எழுதும்போது தனிப்பட்ட நபருக்கு நன்மையை சொன்னதை போல 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், இதெல்லாம் வரிசையாய் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இதற்கு பிறகு இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான நிருபங்கள். அதற்குண்டான பெயர்கள் எப்படி வந்ததுன்னு பார்க்கிறோம். அதே போல் பேதுரு எழுதின நிருபங்கள் என்றால் 1 பேதுரு, 2 பேதுரு. யோவான் எழுதின நிருபங்கள் என்றால் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அதே போல் இருக்கிற கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ எல்லா புஸ்தகங்களுக்கும் தலைப்புகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது. அப்போ வெளிப்படுத்துதல் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்திருக்க வேண்டும்? மறைக்காமல் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் வெளிப்படுத்துதல் என்று அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் மறைத்து வைக்கிறது கிடையாது. சம்திங் விச் இஸ் ரிவீல்டு, உங்களுக்கு தெளிவாய் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது? அது விளக்கி காட்டியிருக்கிறது என்று அர்த்தம். பாருங்க, ரெவலேஷன் என்றால் டு ரிவீல் என்று அர்த்தம். பாருங்க, இந்த ரெவலேஷனுக்கு இல்லாட்டி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு கிரேக்கத்தில் உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் தான் எழுதினது. அந்த சம்பவங்கள் எல்லாம் முன்னாடியே நம்ம தானித்திருக்கிறோம். எப்படி ஆனது? அலெக்சாண்டர் மூலமாய், ஹெலனைசேஷன் என்கிற முறை மூலமாய் உலகம் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அலெக்சாண்டர் நாட்களில் கிரேக்க மயமாக்கப்பட்டதுனால புதிய ஏற்பாடு முழுக்க கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. அப்படி கிரேக்கத்தில் எழுதும் பொழுது இந்த நிருபமும் இந்த புஸ்தகமும் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் எப்படி எழுதப்படுகிறது? கிரேக்கத்தில் எழுதப்படுகிறது. அப்படி கிரேக்கத்தில் எழுதப்படும் போது இது என்ன சொல்லப்படுகிறது? கிரேக்கத்தில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போகேப்சிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதல். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தினதான ஒரு புஸ்தகம், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். அதை யார் எழுதியிருக்கிறார் என்று தமிழ் பைபிள் சொல்கிறது? திவ்ய வாசகனாகிய யோவான் என்று அவருக்கு ஒரு தலைப்போடு அவர் ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. திவ்ய வாசகனாகிய யோவான் என்று சொல்லப்படுகிறார். பாருங்க, இந்த அப்போகேப்ஸ் நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன், நீங்கள் முடிஞ்சா தம்பி கூட தமிழில் கூட பாருங்க. இந்த அப்போகேலிப்சிஸ்ல இருந்து வரக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தை தான் அப்போகேலிப்ஸ் என்றால் நீங்கள் ஆங்கிலத்தில் பல திரைப்படங்கள்லாம் வரும் இந்த கடைசி கால சம்பவங்களை ஒட்டி. அதற்கு பெயர் அப்போகேலிப்ஸ் என்று பெயர் சொல்லுவாங்க. அப்போகேலிப்ஸ் ஒரு தவறான ஒரு அர்த்தத்தோடு பல நேரங்களில் புரிந்து கொள்வது உண்டு. அப்போகேலிப்ஸ் என்றால் முடிவு, இல்லாட்டி அழிவு, இல்லாட்டி முடிந்து போகிற காரியங்களை பற்றி, டிஸ்ட்ரக்ஷன், இல்லாட்டி முடிந்து போகிற காரியங்கள் என்று சொல்லி தவறான அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளுதலும் உண்டு. ஆனால் இது கிரேக்கத்தில் அப்போகேலிப்சிஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க, நன்றாய் கவனிங்க. அப்போகேலிப்சிஸ்னால் இது கிரேக்கத்தில் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பாருங்க, இந்த கர்டன் இருக்கிறது, ஜபா எலும்பினில் அந்த கர்டன் இருக்கிறது. பாருங்க, இந்த கர்டன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பின்னாடி இருக்கிற ஜன்னலை
மூடி மறைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ அது நடுவில் விரலை விட்டு கையை விட்டு தள்ளு பாருங்க, 2 சைடும் தர பாருங்க. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அப்படின்னா என்னன்னா, திரையை விலக்குவது, திரையை விலக்கி உள்ள என்ன இருக்குதுன்னு காட்டுவது. அல்லேலூயா. அப்போகலிப்சிஸ்னா என்ன? திரையை விலக்கி உள்ள இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவது. அப்போ மறைவாய், அந்த ஜன்னல் மறைவாய் இருந்ததுக்கு அது கர்ட்டனுக்கு பின்னாடி. ஆனால் அந்த கர்ட்டனை திறந்த உடனே இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த ஜன்னல் பின்னாடி என்ன செய்கிறது இப்போ நமக்கு தெரியுது. அதே போல பல சம்பவங்கள், பல உண்மையான ரகசியங்களை ஆண்டவரை என்ன செய்து வைத்திருந்தார்? மறைத்து வைத்திருந்தார். யார் மறைத்து வைத்திருந்தார்? ஆண்டவரே மறைத்து வைத்திருந்தார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய தாசனாகிய யோவான் மூலமாக அந்த மறைத்த தம்முடைய சத்தியங்களை, மறைத்த அந்த காரியங்களை, அந்த ரகசியங்களை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா. அப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 கூட வாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். பாருங்க, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாருங்க, சீல் போடுறதுன்னா என்ன? சீல் வைக்கிறதுனா என்ன? இப்போ ஒரு கடைக்கு சீல் வச்சுட்டாங்கன்னா என்ன? ஒரு கடையை பூட்டிட்டாங்க, அதுமாதிரி அதை திறக்க முடியாது அப்படின்னா என்ன? சீல் வச்சுட்டாங்கன்னா என்ன? அந்த நாட்கள் என்ன செய்வாங்க? ஒரு லெட்டரையோ ஒரு கடிதத்தை என்ன பண்ணுவாங்க? சீல் வைப்பாங்க. அந்த சீலை இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தொடக்க முடியும், இல்லாட்டி திறக்க முடியாது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை என்ன செய்ய வேண்டாம்? முத்திரை போட வேண்டாம். பாருங்க, இந்த புஸ்தகம் ஒரு ஓப்பன் புக். திரும்ப சொல்ல வரக்கூடியதான காரியம் என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடியதான சத்தியங்களை, உள்ள இருக்கக்கூடியதான ரகசியங்களை ஆண்டவரே வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே என்ன சொல்றார்? இதை முத்திரை போட வேண்டாம்ப்பா, இது வெளிப்படுத்த வேண்டும், இதெல்லாம் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீ என்ன செய்ய வேண்டாம்? முத்திரை போட வேண்டாம் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே சமயம் வேதாமத்தில் இன்னொரு இடத்துல இந்த வசனங்களை நீ முத்திரை போடு என்றே ஆண்டவர் சொல்றார். நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். பாருங்க, சில வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு சில காலம் மட்டும் அந்த ஜனங்கள் பார்க்காத வண்ணம், சில ரகசியங்களை ஜனங்கள் கேட்காத வண்ணம் கர்த்தரே என்ன செய்து வைக்கிறார்? முத்திரை போடுகிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு அப்படி ஆண்டவர் எதுவுமே செய்ய வைக்கல. இந்த புஸ்தகத்தில் இருக்க எல்லா வசனங்களும், எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஜனங்கள் வாசிக்க வேண்டும், ஜனங்களுக்கு அது போய் சேர வேண்டும், அதை யார் முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறைவானது எதுவும் கிடையாது. வெளிப்படுத்துதல்னாலே அது தெளிவாய் வெளிப்படுத்துதல், தெளிவாய் ஜனங்களுக்கு அதை பார்க்கும் வண்ணம் ஆண்டவரே கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதை முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமம் 29:29, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். பாருங்க, ஆண்டவரே சில காரியங்களை என்ன செய்கிறார்? மறைத்து வைக்கிறார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். ஆனால் நாட்கள் போக போக, காலங்கள் போக போக, சரியான நாட்கள் வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாருங்க, நம்ம புதிய ஏற்பாட்டில் பல நேரங்களில் இந்த ரகசியம் இப்பொழுது வெளியானது, இந்த ரகசியம் நிருபங்கள் அதிகமாய் பார்க்க முடியும். கிரேக்கர்களும் யூதர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற ரகசியம் ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகுதான் இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில வருகிறது. நீங்க எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கலாம், கலாத்தியர்ல வாசிக்கலாம். அதிகமாக இந்த ரகசியம் என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கும்.
அப்ப பாருங்க, இந்த ரகசியம் யார்கிட்ட இருக்கிறது? மறைவானவைகள்லாம் யார்கிட்ட இருக்கிறது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? அதை நம்முடைய தேவ தூதர்கள் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதுதான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் நடக்கிறது. என்ன நடக்கிறது? மறைவானது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மறைவானவைகளை சொல்லுகிறார். அப்படி அந்த வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இதை தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய குமாரன் குமார்த்திகளுக்கு, தம்முடைய தேவ தூதர்கள் மூலமாய் அதை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதிகமாய் பார்க்கிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, இனிமேட்டு சம்பவிக்க போகிற மறைவாய் இருக்கிறது, அதை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். பாருங்க, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த மறைவான காரியங்களை என்ன செய்தார்? அவர் வெளிப்படுத்தினார், ஒப்பு கொடுத்தது. இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தம்முடைய தூதனை என்ன பண்ணினார்? அனுப்பினார். தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அல்லேலூயா. இப்ப நன்றாய் புரிகிறதா? எப்படி இந்த மறைவானது யார்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு? கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதை யாரிடத்துல ஆண்டவர் சொன்னார்? தம்முடைய சொந்த குமாரனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அதை ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த மறைவான காரியங்களை ஒப்புவிக்கும் பொழுது இயேசப்பா என்ன நினைக்கிறாரு? என்னுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாரை பார்க்கிறோம்? இங்கே யோவான் வெளிப்படுத்தின யோவான் என்ன சொல்றது? பக்தனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப பிதாவானவர்கிட்ட இயேசப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தூதர்கள் மூலமாய் இங்கே யோவான் இடத்துல இந்த காரியங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்ப தொடர்ந்து வாசிங்க, 2ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். பாருங்க, இந்த தேவ தூதன் என்ன சொன்னான்? தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக என்ன செய்கிறான்? அறிவிக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப இந்த 3 வசனங்களின் மூலமாய் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாய் யார் இங்க வெளிப்படுகிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் இடத்துல வெளிப்படுத்துகிறது யார்? அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யாரை பற்றி வெளிப்படுத்தப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி. யார் அதை செய்கிறார்? அதை செய்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. பாருங்க, நன்றாய் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இங்கே வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் யாரை பற்றி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. இதை யார் வெளிப்படுத்துகிறார்? தேவ தூதர்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை செய்கிறார். அவரை பற்றி ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரே என்ன செய்கிறார்? தம்மை தேவ தூதர்கள் மூலமாக இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இந்த புஸ்தகம் முழுக்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தூதர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்கள்தான் இங்கே இந்த வெளிப்படுத்துதல் காரியங்களை யோவானுக்கு செய்கிறதை நம்ம தெளிவாய் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த புஸ்தகம் இப்போ உங்களுக்கு ஒரு அளவு இப்போ ரெவலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், வெளிப்படுத்தின விசேஷம்னா என்னன்னு தெரிந்திருக்கும். மறைவான ஒரு காரியம் இருக்கிறது. அந்த மறைவான காரியத்தை தேவனே வெளிப்படுத்துகிறார். அந்த தேவனே வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எதை வெளிப்படுத்துகிறார்? தம்மை குறித்து தாமே வெளிப்படுத்தினதான காரியங்களை தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த புஸ்தகத்தை வைத்து
பல ஆயிரக்கணக்கான முரணான காரியங்கள், முரணான சத்தியங்கள், கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை வைத்து தங்களுக்கு தாங்களே புரிந்து கொண்டதான காரியங்களை பேசுகிற நபர்களும் உண்டு. சரியா? பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து வந்து மார்ட்டின் லூதர் அவர் என்ன செய்தார்? பெந்தகோஸ்தே சபைகளை அவர் என்ன செய்கிறார்? லுத்தரன் சபைகளை அவர் என்ன செய்கிறார்? அவர் உருவாக்குகிறார். ரிஃபார்மேஷன் மூவ்மெண்ட் உருவாகுது. அப்படி உருவாகும் பொழுது பாருங்க, அவர் தான் ஒரு சரித்திரத்தையே மாற்றுகிறதான காரியத்தை அவர் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு மாற்றதான காரியம் செய்கிற மார்ட்டின் லூதர், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததான மார்ட்டின் லூதர், வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்ததான அறிவு அவருக்கு இல்லவே இல்லைன்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தையே வாசிக்கலை. நான் ஏன் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வாசிக்கவில்லை என்றால் அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இல்லை என்று சொல்கிறார் அவர். பாருங்க, அதுதான் அவரை பற்றி ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டு உண்டு, ஒரு சொல்லு உண்டு. என்னவென்றால், மார்ட்டின் லூதர் வாஸ் ரைட் அபவுட் ரிஃபார்மேஷன். மார்ட்டின் லூதர் ரிஃபார்மேஷன், சபை சீரமைப்பை குறித்ததான காரியங்களில் ரொம்ப சரியாய் நடந்து கொண்டார். பட் டோட்டலி ஃபெயில்ட் இன் ரெவலேஷன். அல்லேலூயா. காட் ரைட் இன் ரிஃபார்மேஷன் பட் ஃபெயில்ட் இன் ரெவலேஷன். அப்படிப்பட்ட நபர் கூட என்ன செய்தார்? வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் அவர் தோற்று போனார். அவரால் சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஜான் கெல்வின் என்று சொல்லக்கூடியதான ஒரு பரிசுத்தவான் உண்டு. அவர் மூலமாய் கெல்வியனிசம் என்று பல சத்தியங்கள் வந்திருக்கிறது. அவர் எழுதாத என்ன சொல்லுகிறது புஸ்தகத்தினுடைய விளக்க உரைகளே கிடையாது. அவர் 65 புஸ்தகங்களுக்கு விளக்க உரைகளை எழுதியிருக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மட்டும் ஜான் கேல்வின் என்ன செய்யலை? நான் கெல்வின்னு சொல்லிட்டேன். கேல்வின் என்ன செய்யலை? அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு உண்டான நிருபத்தையோ, அதாவது அதற்குண்டான பைபிள், அந்த ரெஃபரன்ஸ் பைபிளையோ அவர் என்ன செய்யவே இல்லை, எழுதவே இல்லை. இப்படி பல முக்கியமான தலைவர் கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தோற்று போன சம்பவங்களும் உண்டு. பலர் இதை வேதத்திலிருந்து அவர்கள் வாசிக்காமல் விட்டதும் இருக்கிறது. பாருங்க, அதான் சொல்லுவாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் குறைந்து போனால் ஒரு 30 நிமிடத்திலிருந்து ஒரு 50 நிமிடத்துக்குள்ளே என்ன செய்து முடிச்சிடலாம், முழு வெளிப்படுத்தின விசேஷத்தையும் வாசித்து போயிடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷமாகியும் பலர் வாசிப்பது கிடையாது என்று சொல்வதும் உண்டு. வெறும் 50 நிமிஷத்தில் என்ன செய்திடலாம், வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்திடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷமாகியும் கூட பலர் என்ன செய்தது கிடையாது, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தது கிடையாது. பாருங்க, இது பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம். ஏன் மிகப்பெரிய தந்திரம்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் யார் வெளிப்படுத்தப்படுகிறாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தப்படுகிறார். அப்போ அதை வாசிக்க விடக்கூடாது என்று பிசாசானவன் செய்கிறதான காரியம். சரி, இப்போ நம்ம இந்த தலைப்பினுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த அர்த்தத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ரெவலேஷன் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தது யார் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் என்று பார்க்கும் பொழுது யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் என்று பார்க்கிறோம். யோவான் என்று சொல்லும் பொழுது பலருக்கு குழப்பம் வரும். இது எந்த யோவான்? யோவான் ஸ்தானகனா, இல்லாட்டி வேற இது யோவானா, இது எந்த யோவான் என்று சொல்லி பல குழப்பங்கள் வரும். இது யோவான் ஸ்தானகன் நீ நன்றாய் அறிந்திருப்பீர்கள் என்றால் அவர் எப்பவே இறந்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயே யோவான் ஸ்தானகன் அவர் மரித்து விட்டார். இரத்த சாட்சியாய் அவர் மரித்து விட்டார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினதான வருஷம் என்று பார்க்கும் பொழுது 95-96 ஆண்டு. இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கிறோம்? 2026 இருக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நேராக போங்க. 95-96 வருட காலத்தில் கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு எழுதினதான புஸ்தகம். 95-96 வருஷம் எழுதினதான ஒரு புஸ்தகம். பாருங்க, இந்த புஸ்தகத்தை எப்படி ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 19 வசனத்தை கூட வாசிங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. பாருங்க, ஆண்டவரே 3 காரியத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட் என்னது? கண்டவைகள். 2வது என்ன? இருக்கிறவை. 3வது என்ன? அப்ப என்ன? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். 3 காரியம் இருக்கா? கண்டவைகள்னா முன்னாடி கண்டது, முன்னாடி பார்த்தது. இருக்கிறவைகள்னா இப்ப இருக்கிறது, பிரசன்ட். அதே போல இனி அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் எதை? 3 காலத்தையும் பேசுகிறது. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் இனி வரப்போகிற சம்பவங்களை மாத்திரம்தான் பேசுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது நமக்கு ஒரு நினைப்பு உண்டு. ஆனால் இது 3 காலங்களையும் பேசுது. அது ஆண்டவரே சொல்றார். என்ன சொல்றாரு? நீ கண்டவைகளை, இருக்கிறவைகளை, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை என்ன செய்யுது? நீ எழுது என்று ஆண்டவர் சொல்றார். இப்படி இந்த வடிவில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பிரிக்க வேண்டும் என்றால் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1ஆம் அதிகாரம் கண்டவைகள் பாஸ்டன்ஸ், கண்டவைகள், அவர் பார்த்த காரியங்கள், கண்டவைகள் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அடுத்து 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம் இருக்கிறவைகள் பிரசன்ட், இருக்கிறவைகள். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள். அல்லேலூயா. கண்டவைனா எது? 1ஆம் அதிகாரம். இருக்கிறவைகள்னா 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம். இனி சம்பவிக்க போகிறவைகள் என்றால் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும். சரியா? பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உங்களால் நம்ப முடியாது, 300 பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் வசனங்களுடைய ரெஃபரன்சஸ், வசனங்கள், குறிப்புகள் இதில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? முன்னாடியே ஏசாயா, இப்போ நீங்கள் மத்தேயுவில் எடுத்துட்டீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டதாவது, இல்லாட்டி எரேமியா மூலமாய் உரைக்கப்பட்டதாவது என்று நம்ம பல இடங்களில் வாசிக்கிறோம் இல்லையா? இங்கே யோவான் அந்த மாதிரி குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை. குறிப்பிட்டு இவர் சொன்னார், அவர் சொல்லலாம்னு சொல்லலை. ஆனால் 300 பழைய ஏற்பாட்டின் காரியங்களை, பழைய ஏற்பாட்டின் வசனங்களை, புதிய ஏற்பாட்டின் சம்பவங்களை என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவர் வசனங்களோடு வசனங்களாக இணைத்து அதை எழுதி வைத்திருக்கிறார். 300 வசனங்கள். இன்னும் சொல்ல போனால் வெறும் 402 வசனங்கள் தான் இருக்குது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துலேயே. மொத்தமாகவே 402 வசனங்கள் தான். ஆனால் 402 வசனங்களில் 300 வசனங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் முன்னாடி எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய தொடர்ச்சியாகவோ நிறைவேறுதலாகவோ இருக்கிறதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அது வெளிப்படையாய் மற்ற சுவிசேஷங்களைப் போல வெளிப்படையாய் இது தானியேல் எழுதினது, இது ஏசாயா சொன்னது, இது எரேமியா சொன்னது வெளிப்படையாய் நம்ம பார்க்க முடியாட்டியும் அது வசனத்தோடு வசனமாய் இணைந்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, நம்ம கேட்டது போல இது யார் எழுதுகிறா? யோவான் எழுதுகிறார். யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் யாரு? பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பிறகு பல யோவான்கள் இருந்திருக்கலாம். யோவான் ஸ்நானகன் நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய மரணத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இது எப்போ எழுதப்பட்டது? 95, 96 எழுதப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. சரியா? அந்த 12 சீஷர்களில் ஒருவராகி இருந்ததான யோவான் தான் இந்த யோவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய சீஷனாகிய யோவான் தான் இந்த யோவான். இந்த யோவான் எந்தெந்த புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்? யோவான் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்ற 3 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதோடு இணைந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிறகு அதிக புஸ்தகங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதினது இந்த யோவான் அப்போஸ்தலர் தான். சரியா? அப்போ பாருங்க, யோவான் சுவிசேஷம் எழுதியிருக்கிறார். அடுத்து 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்களாக எழுதியிருக்கிறார். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, இந்த கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? பாருங்க, யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை அவர் முகமுகமாகி நேரில் பார்த்ததான சம்பவங்களை, அவர் பார்த்த சம்பவங்களை, கண்ட சர்ப்ப அற்புதங்களை, மற்ற சுவிசேஷங்கள் எல்லாம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொல்லாத சம்பவங்களை கூட என்ன செய்கிறார்? யோவான் அருமையாக எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த சுவிசேஷத்தில் அவர் என்னென்ன சம்பவங்களை பார்த்தாரோ, அவர் கானாவூரில் அற்புதத்தை பார்த்தாரா, மற்ற எந்த சுவிசேஷமும் அதை எழுதலை, ஆனால் அவர் எழுதுகிறார்.
இப்படி வித்தியாசமான சுவிசேஷத்தை எழுதுகிறார். இதை காட்டிலும் இந்த யோவான் சுவிசேஷத்தில் அவருடைய பிரதான வேலை என்னவா இருந்தது என்றால், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாகிய லோகோஸ். நம்மளமே சொன்னேன், லோகோஸ் என்றால் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம தியானித்தோம், முதலாவது கிளாஸ்லேயே அதான் தியானித்தோம். அப்போ அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் தான் தெய்வம் என்றதான இந்த மிகப்பெரிய சத்தியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான், எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷ புஸ்தகம் தான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம். சரியா? இப்போ அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு, அந்த சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து தான் யோவான் 3:16 விசுவாசித்து தமிழ் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் அன்பு. இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறவங்க வாழ்கிறதான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் எதை எழுதுகிறார்? நிருபங்களை எழுதுகிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், 3 நிருபங்களை எழுதுகிறார். அந்த 3 நிருபங்களையும் நீங்கள் மையமாய் ஒரு காரியத்தை, மையமாய் ஒரு சத்தியத்தை பார்க்க வேண்டும் என்றால் அன்பு மற்றும் விசுவாசத்தை தான் நீ அதிகமாய் பார்க்கலாம். அன்பை பற்றி தான், கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பு, கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பை குறித்து தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவரில் இருக்கிற அன்பில் என்ன செய்திடாதீங்க, ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற நீங்கள் தொடர்ச்சியாய் அவரில் நிலைத்திருக்கும்படியாக அந்த அன்பில் வேரூன்றி இருங்க என்று சொல்லி தொடர்ச்சியாய் அவர் நிருபங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது, அதற்கு பிறகு என்ன சம்பவிக்க போகிறது என்ற காரியங்களை ஆண்டவரே வெளிப்படுத்தி இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் ஏசப்பா அந்த 30 to 33 ஆண்டுக்குள்ளாக அவர் மரித்து பரலோகத்துக்கு போய்விட்டார். 30 to 33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் மரித்தார், அவர் உயிரோடு மீண்டும் எழும்பி அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். அதற்கு பிறகு ஒரு 30 to 40 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்ததான சீஷர்கள் பலர் என்ன செய்தாங்க, இந்த பூமியில் அவங்க தொடர்ச்சியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்து வந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது, அவர்கள் எல்லாருக்கும் மரணங்கள் உண்டானது, எல்லாரும் மரணத்தை சம்பவித்தார்கள், எல்லாம் இரத்த சாட்சிகளாய் மரிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அத்தனை சீஷர்களும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆனால் இந்த யோவானை தவிர இந்த யோவானுக்கு அப்போ எந்த விதமான துன்புறுத்தல் இல்லையா, இல்லாட்டி இந்த யோவானை இங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டாரா, எப்படி இவரை மட்டும் விட்டாங்க, எப்படி இவர் மாத்திரம் எப்படி பாதுகாக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது, இவரை கொதிக்கிறதான எண்ணெய் சட்டிக்குள்ளாக, கொதிக்கிறதான எண்ணெய் கிடங்குக்குள்ளாக இவரை தூக்கி போட்டாங்க. ஆனால் இவரை தூக்கி போட்டும் அந்த கொதிக்கிறதான எண்ணெய் அக்கினி இவரை என்ன செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. இவரை பல முறை கொலை செய்ய நினைத்தும், பல முறை இவரை இரத்த சாட்சியாய் இவரை முடிவு கட்ட நினைத்தும் இவரை கொலை செய்ய முடியவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த தோமா கூட நம்ம ஊரில் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். நம்முடைய சென்னையில் அவர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். இப்படி கூட இருந்ததான ஒவ்வொருத்தர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறாங்க. ஆனால் யோவானுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு கிருபையை அளித்திருந்தால், ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு யோவான் மாத்திரம் இந்த பூமியில் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தால் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு நடந்தது ஒரு இயற்கையான மரணம் தான் அவருக்கு உண்டானது என்று சொல்லப்படுகிறது. 100 வயசு அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு நாட்களில் மற்ற எல்லாரும் ஒரு சிறிய வயதிலே இரத்த சாட்சிகளாய் மரித்த சூழ்நிலையில் இந்த யோவான் மாத்திரம் 100 ஆண்டுகளுக்கு மேலே அவர் வாழ்ந்திருக்கிறார். பாருங்க, இந்த 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு மிக கொடூரமான ஆண்டு, மிக மோசமான ஒரு ஆண்டு, மிக 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 மோசமான நூற்றாண்டு என்று நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம் என்றால், பாருங்க, வரலாறு நமக்கு தெரிய வேண்டும், வரலாறின் காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இன்று நமக்கு இன்னும் தெளிவாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஒவ்வொரு ராஜ்யமாய் நம்ம பார்த்து வந்தோம். பாபிலோன் ராஜ்யம், அசிரியர்கள் ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம், பெர்சியா ராஜ்யம், அப்புறம் தொடர்ச்சியாய் ஒவ்வொரு ராஜ்யமாய் வீழ்ந்து வந்து கடைசியாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எந்த ராஜ்யம் இருந்தது, ரோமர் ராஜ்யம் இருந்தது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த ரோமர் ராஜ்யத்தில் 27 இல்லாட்டி 30ஆம் கிறிஸ்துவின் பிறப்பு
30ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு, அதாவது 30 BC, முப்பதிலிருந்து 27 BC-க்குள்ளாக இந்த ரோமர் ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து தன்னுடைய ஆளுகை செலுத்த ஆரம்பிக்கிறது. முழுமையுமாய் அவர்கள் தங்களுடைய ஆளுகையை செலுத்துகிறார்கள். பாருங்க, முதலாவது ராஜாவாக இந்த ரோமர் ராஜ்யத்துக்கு அகஸ்டஸ், எழுதி கொள்ளுங்க, அகஸ்டஸ் என்கிற ஒரு ராஜா வருகிறார். அகஸ்டஸ் என்கிற ராஜா வருகிறார். இந்த ராஜா, அகஸ்டஸ் ராஜா 27ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு 27ஆம் ஆண்டிலிருந்து கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு 14ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் இருக்கிறார். அப்போ 14ஆம் ஆண்டு உங்களுக்கு நன்றாய் நீங்கள் நம்ம சொல்லியிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அதாவது 2000, 1500, 1000, 500 என்று மேலிருந்து கீழே குறைந்து கொண்டே வரும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பிறகு அது மீண்டும் என்ன செய்யும், 1, 2, 3 என்று சொல்லி அது மேலே ஏறும். வருஷங்கள் காலங்கள் அப்படி போகும். அப்போ 27ஆம் வருஷத்திலிருந்து 14 பாருங்க, கிறிஸ்துவின் அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 27 வருஷம், அங்கிட்ட ஒரு 41 வருஷம் இவர் ஆளுகை செய்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, இந்த அகஸ்டஸ் தான் ராஜாவாய் ரோம ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்திருக்கிறார். இவருடைய நாட்கள்லையே பாருங்க, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு, ஏசப்பா பிறக்கிறது 27 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த அகஸ்டஸ் வந்துட்டார். ஏசப்பா பிறந்து ஏறத்தாழ 14 வருஷங்கள் அவர் தான் ஆளுகையில் இருக்கிறார். சரியா, அப்படி வைத்து கொள்ளலாம். இன்னும் நீங்கள் ஏசப்பா பிறந்தது 4வது BC, அதனால் நமக்கு அதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இதில் இருக்கிற காரியத்தை நான் தெளிவாகி சொல்லுகிறேன். அப்போ இந்த அகஸ்டஸ் தான் என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார். இந்த அகஸ்டஸ் இருக்கிற நாட்கள்லேயே சிலுவை உண்டு. சிலுவையில் ஏசப்பா மரித்தார் இல்லையா, சிலுவை உண்டு, கடுமையான உபத்திரவங்கள் உண்டு, அதே போல் கடுமையான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் என்ன அப்படின்னா, அது வீரியம் அடையலை. அது எந்த அளவுக்கு வீரியம் அடையலை. கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் கொலை செய்தாங்க? அவர் தேவனுக்கு சமமாய், அவர் தேவன் என்று தன்னை சொல்லி கொண்டதுனால என்ன செய்தாங்க, இவர் தேவ தூஷணம் செய்கிறாரு, இவர் பழைய ஏற்பாட்டின் வசனங்களுக்கு புறம்பாய் பேசுகிறார் என்று சொல்லி ஏசப்பாவுக்கு என்ன செய்தாங்க, அவங்க போய் சிலுவையில் அவங்க அறைந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அகஸ்டஸ்னுடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இதற்கு பிறகு டைபீரியஸ் என்று சொல்லி ட்ரிபீரியஸ் என்று சொல்லி 14வது வருடத்திலிருந்து 37ஆம் வருடம் வரைக்கும், 17வது வருஷத்திலிருந்து 37ஆம் வருஷம் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் இவர் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறார். இந்த டிபேரியஸ் என்று சொல்லக்கூடியதான இந்த அரசன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வரணும். என்ன சந்தேகம் வரணும் என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது ஏரோது தானே ராஜா, ஏரோது தானே ரோமருக்கு ராஜா, நீங்கள் என்ன அகஸ்டஸ்ன்னு சொல்கிறீங்க, டிபேரியஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படி என்று பார்க்கும் பொழுது என்னவென்றால், இவருக்கு ரோம ராஜ்யம் என்றது அந்த நாளில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளை தன்னுடைய கைகளுக்குள்ளாய் வைத்து கொண்டிருந்தது. இந்த முழு ரோம பேரரசுக்கும் தலைவர்களாக இருந்தவர்கள் தான் அகஸ்டஸ், அதே போல டிபேரியஸ், நான் சொல்ல அடுத்து வரக்கூடிய நபர்கள் எல்லாம். ஏரோது, அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிற மாதிரி பொந்து பிளாத்து, இவர்கள்லாம் பார்க்கிறோம் இல்லையா, இவங்கள் எல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துக்கு உட்பட்டதான கவர்னராக இருந்தாங்க. அப்போ யூதயா மற்றும் எருசலேமுக்கு யார் தலைவர் பகுதியில் இருந்தது? ஏரோது. யூதயா மற்றும் எருசலேம் பகுதியில் தலைவராக இருந்து செயல்பட்டது யார்? பொந்து பிளாத்து. ஆனால் முழுமையுமாய் ரோம சாம்ராஜ்யம் முழுமையுமாய் யாருடைய கைகளுக்குள்ளாக இருந்தது? இந்த அகஸ்டஸ், டிபேரியஸ் இவர்கள் கைகளுக்குள்ளாக இருந்தது. குறிப்பிட்ட இடத்திற்கு அரசர்களாய், கவர்னர்களாய் இருந்தது தான் ஏரோது மற்றும் பொந்து பிளாத்து. இவர்களெல்லாம் பார்க்கிறோம். சரியா? சரி, இவர்களுக்கு பிறகு பலர் வருகிறாங்க. முக்கியமாய் ஒருத்தர் வருகிறார். அவர் தான் நீரோ. அவர் பேர் தான் நீரோ. கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு 54ஆம் வருடத்திலிருந்து 68ஆம் வருடம் வரைக்கும், கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு பாருங்க, இந்த நீரோ மன்னன் தான் இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ மற்றும் யூத ஜனங்களின்
மிகப்பெரிய எதிர்ப்பாளனாய், மிகப்பெரிய ஒரு கொடூரவாதியாய் இருந்த மனுஷன். இவனுடைய நாட்களில் இருந்ததான துன்புறுத்துதல், பர்சிக்யூஷன், இவனுடைய நாட்களில் இருந்ததான என்ன சொல்கிற சிறையிருப்பாக இருக்கலாம், இல்லை துன்புறுத்துதலாக இருக்கலாம், கிறிஸ்துவின் நிமித்தமாகி பாடுபடுதலாக இருக்கலாம். நீரோவின் நாட்களுக்கு அது ஈடே ஆகாது. ஏன்னா நீரோ அவ்வளோ மோசமானவன். இன்னும் என்ன சொல்லப்படுகிறது, இந்த 54 68 இந்த காலத்துக்குள்ள தான் முக்கியமான அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பவுல் உட்பட எல்லாரும் மரித்ததான காலம். இந்த நீரோவின் ஆட்சி காலத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், இன்னும் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களாக இருக்கட்டும், இன்னும் பலர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வசன இரத்த சாட்சிகளாக மரித்திருப்பாங்கள்ல, அவங்க முக்கியமாய் மரித்ததான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 54 68 தான். இந்த 54 68 கிறிஸ்தவர்கள் அடைந்ததான துன்புறுத்தலுக்கு அளவே கிடையாது. பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வருஷத்துலேருந்து 33 அவர் என்ன செய்தால் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொன்னேன். பாருங்க, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிங்களே. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படிக்கு கிழவு திரியூரான் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா எனும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். பாருங்க, இங்க என்ன பார்க்கிறோம், தொடர்ச்சியாக கிளாடியஸ் இந்த டிபேரியஸுக்கு பிறகு கிளாடியஸ்ன்னு ஒரு ராஜா வருகிறார் இந்த ரோம சாம்ராஜ்யத்திற்கு. இந்த கிளாடியஸ் நாட்கள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இது வீரியம் அடைய ஆரம்பிக்கிறது. அதுதான் இந்த 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதுதான் இந்த நான் இங்கிலீஷில் கிளாடியஸ்ன்னு சொல்கிறேன், தமிழில் என்ன போடப்பட்டிருக்கு, யூதரெல்லாம் ரோமபுரியை விட்டு கிளௌடி ராயன் இங்கே போடப்பட்டிருக்கிறது. சரியா? இவனுடைய நாட்களில் கொஞ்சம் வீரியம் அடைது. இவனுக்கு அடுத்து வந்த நீரோவின் நாட்களில் என்ன செய்கிறது, அது முழுக்க பயங்கர மோசமான சூழ்நிலைக்குள்ளாக போகிறது. என்ன தெரியுமா நடக்குது, 64ஆம் ஆண்டு, இதில் 64ஆம் ஆண்டு தான் மிக மோஸ்ட் பர்சிக்யூட்டட் இயர். 64ஆம் ஆண்டு என்ன தெரியுமா நடக்குது, 6 நாட்கள்ல எருசலேம் யூதயா முழுவதுமாய் தீக்கரையாக்கப்படுகிறது. எருசலேம் மற்றும் யூதயா முழுவதுமாய் தீக்கரையாக்கப்படுகிறது. அதை தீக்கரையாக்கினது யார்? இந்த நீரோ. ஆனால் இந்த நீரோ அவன் இதை செய்துவிட்டு கிறிஸ்தவர்கள் மேல பழியை தூக்கி போட்டான். கிறிஸ்தவர்கள் தான் இதற்கு காரணம், அவர்களை அழித்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணினான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக. அப்படி அவன் உருவாக்கின உடனே ஜனங்கள் எல்லாரும் பாருங்க அதிகமாய் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பினாங்க. இந்த நாட்களில் தான் நம்ம சொன்னதை போல அதிகமாய் இரத்த சாட்சிகள் மரித்ததான ஆண்டு, அதிகமாய் தேவனுடைய அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சீஷர்கள் எல்லாம் மரித்ததான வருஷம் என்று நம்ம பார்க்கிறோம். சரியா? இவனுடைய தொடர்ச்சியாய் சரி இவனுக்கு அடுத்து வருகிறவனாவது சரியா இருப்பான் என்று நினைப்போமே. ஆனால் இவனுக்கு அடுத்து வருகிறவன் தான் தீத்து ராயன், டைட்டஸ். இவன் தான் டைட்டஸ். இந்த டைட்டஸ் என்ன செய்கிறான், தேவாலயத்தை முழுமையுமாய் இடித்து போடுகிறான். அப்போ இடித்து போட்டதான தேவாலயம் இன்னைக்கு 2000 வருஷமாயும் இன்னும் எழுப்ப முடியவில்லை. அல்லேலூயா. முதலாவது தேவாலயத்தை யார் இடித்து போட்டா? சாலமோன் கட்டின தேவாலயத்தை பாபிலோனியர்கள் என்ன செய்தாங்க, முழுமையுமாய் தீக்கரையாக்கி போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்களை வைத்து மீண்டும் என்ன செய்யப்பட்டது, அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் அந்த 2ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு பாருங்க, இவர்களுடைய ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு கவர்னர் தான் யாரு, ஏரோது. அந்த ஏரோது என்ன செய்தான், இந்த தேவாலயத்தை புதுப்பிக்கிற வேலையெல்லாம் செய்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பே 20ஆம் 19ஆம் நூற்றாண்டுலாம் இந்த ஏரோது என்ன செய்தான், இந்த தேவாலயத்தை புதுப்பிக்கிற வேலை இதெல்லாம் ஏரோது செய்தான். அவன் என்னதான் ரோம ராஜ்யத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் தேவாலயத்தை புதுப்பித்தான்.
ஆனால் நாட்கள் போக போக இதே ரோம ராஜ்யத்தில் என்ன நடந்தது? தீத்து ராயன் நீரோவின் நாட்கள், கிளாடியஸ் நாட்கள்லேருந்து ஆரம்பித்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கேருந்து ஆரம்பித்து நீரோவின் நாட்கள், தீத்துவின் நாட்களில் முழுமையுமாய் ஜனங்கள் அழிக்கப்படுகிறாங்க. இதில் என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களில் நம்மை போல இங்கே வெளிச்செல்லாம் கிடையாது இல்லையா? அதனால ஒவ்வொரு ராத்திரி வேளைகளிலும் கிறிஸ்தவர்கள் தான் அவர்களுடைய சடலங்கள் உயிரோடு அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்கள் மேலே எண்ணெய்களை ஊற்றி அவர்களை தீப்பந்தங்களாக வைத்த சரித்திரங்கள்லாம் உண்டு. தீப்பந்தங்களாய் வீதிகளில் வைத்த காரியங்கள்லாம் உண்டு. அப்போ அந்த அளவுக்கு கொடுறோம். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களுடைய மறைவு எப்படிப்பட்ட மறைவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தோல் உரித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க, தலை சீவப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி மரணங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூட முடியாத, சகிக்கக்கூட முடியாத அளவுக்கு மோசமான மரணங்கள். அது எல்லாம் நடந்த நாட்கள் இது. அப்போ தீத்துவின் நாட்களில் 70ஆம் நூற்றாண்டில் எருசலேம் தேவாலயம் இடித்து ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி அது முற்றிலுமாய் நொறுங்கி போகிறது. இன்றைய நாள் வரை அது எழுப்ப முடியலை. எத்தனை 2000 வருஷம் ஆயிடுச்சு. முதல் தேவாலயம் இடித்து கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பிறகே மீண்டும் தேவாலயம் கட்டப்பட்டாயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த தேவாலயம் கட்டப்படாத சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, தீத்துவின் நாட்கள்ல அது நடக்கிறது. இதற்கு பிறகு இதை காட்டிலும் மோசமாய் ஒருத்தன் வருகிறான். அவன் தான் டொமினிஷியன். அவன் பேர் தான் டொமினிஷியன். இந்த டொமினிஷியன் யார் அப்படின்னா, இவனுடைய நாட்கள்ல தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ நீரோவின் நாட்கள், தீத்துவின் நாட்கள், இது எல்லாத்தையும் பார்த்தது யாரு? யோவான் அப்போஸ்தலன். யோசித்து பாருங்க, எவ்வளோ மோசமான தருணங்களுக்குள்ளாக எத்தனை முறை தன்னுடைய ஜீவனை பறிப்பதற்காக பிசாசானவன் இப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பினாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு முன்பாக ஒரு மனுஷனையும் என்ன பண்ண முடியாது? பிசாசானவன் தூக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த நீரோவின் நாட்களில், தீத்துவின் நாட்களில் யோவானை பாதுகாக்கிறார். ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு பாதுகாக்கிறார். பாருங்க, இந்த டொமினிஷியன் நாட்கள் என்ன நடக்குது? நம்மளவே சொன்னதை போல இந்த கொதிக்கிறதான எண்ணெயில் என்ன செய்கிறாங்க? யோவானை தூக்கி போடுறாங்க. அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டார். என்னடா இவர் என்ன செய்தாலும் இவரை கொல்லவே முடியலையே, இவர் எப்படி தான் கொலை செய்வது என்று அறியாதிருந்ததான டொமினிஷியன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? பத்மு என்ற ஒரு தீவில் தூக்கி போடுறான். அல்லேலூயா. எங்கே தூக்கி போடுறாரு? டொமினிஷியன் எங்கே தூக்கி போடுறாரு? பத்மு என்கிற தீவில் தூக்கி போடுறாரு. வாசிங்க 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனாவது வசனம்? 9வது வசனத்தை கூட வாசிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம், கடுமையான உபத்திரவம். தீத்துவின் நாட்கள், நீரோவின் நாட்கள், டொமினிஷியனின் நாட்கள், அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். பாருங்க, பத்மு என்கிற தீவில் தூக்கி போடுறது யாருன்னா இந்த டொமினிஷியன். ஏன்னா இந்த மனுஷனை வச்சு எதுவுமே செய்ய முடியும். இவனை கொல்ல முடியல, அழிக்க நினைச்சாலும் இவனை அழிக்க முடியல. இவன் இருந்தால் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கான் என்று சொல்லி, இப்போ நம்முடைய நாட்களில் தீவுகளுக்கு போனாலே ஒன்றும் இருக்காது. அப்போ அந்த நாட்களில் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட தீவாய் பத்மு தீவு, ரொம்ப கொடூரமாய். இன்னும் பத்மோஸ் என்கிற இடத்திற்கு கிரேக்கத்தில் என்ன அர்த்தம்னா டிராம்பிள்டு என்று அர்த்தம். டிராம்பிள்னா என்னன்னா காலு கீழே மிதிப்படுகிறது என்று அர்த்தம். டிராம்பிள்டு அப்படின்னா காலில் மிதிப்படுகிறதான ஒரு அனுபவம். அதுதான் பத்மு தீவினுடைய அனுபவம். அப்போ அந்த தீவில் ஒன்றும் இல்லை, அங்கே இந்த பத்மு தீவில் ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையை இந்த டொமினிஷியன் என்ன செய்து வைத்திருந்தான்? உருவாக்கி வைத்திருந்தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப உங்களுக்கு லகுவாய் புரிய வேண்டும் என்றால்,
நம்முடைய தேசத்திலேயே இப்போ அந்தமானில் மிகப்பெரிய மிகப்பெரிய சிறைச்சாலை இருக்கிறது. என்ன செய்கிறாங்க? இந்த அப்படி எதுக்கு அதை முக்கியமாக செய்கிறாங்க? தப்பித்து போக முடியாது, சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் தூக்கி போட்டாங்க. இது மாதிரி முன்னாடி இருந்தே தீவுகளை அந்த இடத்துல எதுவுமே இல்லாட்டி அங்கே இப்படிப்பட்ட கைதிகளை போட்டு அவர்களுடைய வாழ்க்கை அங்கேயே முடிந்து போய்விடணும் என்று சொல்லி போடுவது உண்டு. அதே போல தான் இந்த பத்மோ தீவில் டொமினிஷியன் என்ன செய்கிறான்? இவன் என்ன நெருப்பில் அக்கினியில் போட்டால் இவன் சாக மாட்டான், எரிகிற எண்ணெயில் போட்டால் இவன் அழிய மாட்டுகிறான் என்று சொல்லி இவனை தூக்கி பத்மோ தீவில் தூக்கி போகிறான் இருக்கிற சிறைச்சாலையில். அப்படிப்பட்ட பத்மோ தீவில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஆகிய தேவன் என்ன செய்கிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு, திவ்ய வாசன் ஆகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ கடுமையான உபத்திரவம், கடுமையான வார்த்தையினால் சொல்ல முடியாத உபத்திரவம். 96வது வருடம், 96வது வருடம் பாருங்க, அவ்வளோ கொடூரமான ஆண்டுகளில் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனாகிய கர்த்தர், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவ தூதர்கள் மூலமாய் யோவானிடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. நீ கண்டவைகளை, நீ இருக்கிறவைகளை, நீ சம்பவிக்க போகிறதை என்ன செய்யி? நீ எழுது என்று சொல்ற. பாருங்க, யோவான் சுவிசேஷம் கூட யோவான் தன்னுடைய பார்த்த காரியங்களை, சம்பவங்களை என்ன செய்கிறார்? ஏசப்பாவோடு கூட இருந்த காரியங்களை அவர் எழுதுகிறார். அதற்கு பிறகு 1 யோவான், 2 யோவான், 3 யோவான்ல எப்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை எப்படி வாழ வேண்டும், எப்படி அன்போடு எப்படி வாழ வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதுறார். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் தன் சுய சிந்தனையினாலேயோ, தன் சுய ஞானத்தினாலேயோ, தன் பார்த்த காரியங்களையோ, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவோடு பார்த்த காரியங்களை இங்கே எழுதலை. பரத்திலிருந்து ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் தூதன் மூலமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தி அவர் பார்க்கிற காரியங்களை அப்படியே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். புரியுதா? பாருங்க, ஏசப்பாவோடு கூட இருந்து எழுதினது யோவான் சுவிசேஷம். கூட ஏசப்பா கூடையே இரவும் பகலும் இருந்து எழுதினது யோவான் சுவிசேஷம். அதை இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதான கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவானா எழுத முடியாது. இது பரத்திலிருந்து தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவர் வெளிப்படுத்தின தரிசனங்களை, காரியங்களை யோவான் எழுதி கொண்டே வந்திருக்கிறார். பாருங்க, ஏன் நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புரிய மாட்டேங்குது? ஏன் பல காரியங்கள், பல முரணான காரியங்கள், பல முரணான சம்பவங்கள், நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியங்கள் ஏன் வருகிறது என்றால் இதுதான் காரணம். என்ன காரணம்? பரலோகத்தில் இருக்கிற மறைவான காரியங்களை, மறைவான ரகசியங்களை, இனி நடக்க போகிற ரகசியங்களை பிதாவினிடத்தில் இருந்ததை அதை ஏசப்பா மூலமாய், தேவ தூதர்கள் மூலமாய் இங்கே யோவான்கிட்ட வருகிறது. பாருங்க, பரலோகத்தில் பார்க்கிறதான பரலோக காரியங்கள், பரலோக தரிசனங்கள், அதை ஒருபோதும் நம்முடைய வாயினாலேயோ நாவினாலேயோ என்ன செய்ய முடியாது? வார்த்தைகளினாலேயோ வெளிப்படுத்தவே முடியாது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஒரு தேவ தூதனுடைய தரிசனத்தை பார்க்கிறோம். ஒரு பரலோக ஒரு மிருகத்தினுடைய தரிசனத்தை பார்க்கிறோம். உங்களுக்கு எத்தனை வாட்டி படித்தாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறது? நமக்கு புரிந்து கொள்ள முடியல. ஏன் புரிந்து கொள்ள முடியல? ஏனென்றால் அப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்ததே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் 10 தலைகளுடைய ஒரு மிருகத்தையோ 10 தலைகளுடைய ஒரு ஜீவனையோ நம்ம பார்த்ததே கிடையாது. நீங்கள் எப்படி வார்த்தைகள் எழுத முடியும்? எப்படி நீங்கள் சொற்களில் எழுத முடியும்? பாருங்கள், பல நேரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம்? சில காரியங்களை சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பாராட்டணும் அப்படின்னா சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? அவங்களை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு கூட நமக்கு தெரியலை. அப்போ மனுஷீகமாகவே நம்மளே வார்த்தைகள் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆகி போகும் பொழுது, நம்மளே வார்த்தைகள் போட முடியாத ஒரு சூழ்நிலைகளில் போகும் பொழுது, பரத்தில் இருக்கக்கூடியதான தரிசனங்களை பார்க்கக்கூடியதான ஒரு மனுஷன் அவன் எப்படி அதை தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய சிந்தையில் கிரகித்து அதை எப்படி எழுத முடியும்? அது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் பாரு. அதுதான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நடக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், முன்னமே சொன்னதை போல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் மூலமாய் எழுதப்பட்டு, உங்களுக்கு தெரியும் 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறது. 95லேருந்து 96 வரைக்கும் இருந்திருக்கிறாரு என்று சொன்னேன். பாருங்க, இது யாருக்காக எழுதப்பட்டது என்றால் 7 திருச்சபைகளுக்காக எழுதப்பட்டது. எந்த 7 திருச்சபைகள்? 1ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, யோவான் என்ன செய்கிறார்? ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கு எழுதுகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அல்லேலூயா. கிருபையும் பாருங்க, 7 சபைகளுக்கு அவர் இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். என்னென்ன 7 சபைகள்? எபேசு சபை, சிமிர்னா சபை, தியத்திரா சபை, அதுக்கப்புறம் சர்தே சபை, அடுத்து லவோதிக்கா சபை, பிலதெல்பியா சபை. 6 சபைகளை 7 சபைகளை என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் ஆகிய தேவன் சொல்லுகிற, பெருகமு சபை, இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்று பார்க்கிறோம். அப்போ இதை அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இதை 7 சபைகளுக்கு அவர் எழுதி அனுப்புகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கடுமையான உபத்திரமா. இந்த பத்மு தீவு எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த 7 சபைகளும் இப்போ துருக்கி தேசத்தில் தான் இருக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், துருக்கி தேசம் எவ்வளோ 100% கிறிஸ்தவ தேசமாக இருந்தது. ஆனால் இப்போ 0.5%, 0.1% கூட கிடையாது, 0.5% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடியதான மோசமான சூழ்நிலையாய் மாறி இருக்கிறது. இந்த 7 சபைகள் இப்போ இருக்கிற இடம் துருக்கி தேசம். அல்லேலூயா. அப்போ இந்த 7 சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே நடக்கிற எல்லா சம்பவங்களையும் அவர் குறிப்பிட்டு அவர் எழுதுகிறதை பார்க்க முடியுது. பத்மு தீவிலிருந்து அவர் எழுதுகிறார். இந்த பத்மு தீவு நம்ம சொன்னது போல ரொம்ப சிறிய தீவு, ஆள் நடமாட்டம் பெருசாக கிடையாது, சிறைச்சாலை உண்டு, கைதிகள் உண்டு, ரொம்ப ஒரு சிறிய ஒரு கைவிடப்பட்டதான ஒரு ஒரு தீவு. அந்த தீவில் வெறும் இப்படிப்பட்ட கல்லறுகளையும் இப்படிப்பட்ட கைதிகளை மாத்திரம் போடுகிற ஒரு இடம். அந்த இடத்துல மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் ஆண்டவர் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் மணியாயிடுச்சதோடு நான் முடிக்க வருகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம இதனுடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்ப்போம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நமக்கு பல தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. ஏசாயால் ஆரம்பித்து ஏசாயா, எரேமியா, தானியேல், ஓசியா, அதே போல் சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் நிறையா பார்க்குறோம். சகரியா, மல்கியா எல்லாம் பார்க்குறோம். சரியா? பல தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான ஒரே தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம். அது நமக்கு பல்வேறு இடங்களில் நமக்கு தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சரி, அப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கிறோம்? இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் நம்ம தியானித்து இருக்கிறோம்? முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம். ரெவலேஷன்னா என்ன? அப்போகாலிப்சிஸ் அப்படின்னா என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு கிரேக்கத்தில் அப்போகாலிப்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரையை விலக்கி காட்டுவது, சம்திங் விச் இஸ் ரிவீல்டு. மறைவாய் இருந்த ஒரு காரியத்தை விளக்கி காட்டுவது. அப்போ தேவனுக்கு மறைவாய் இருந்ததை நம்ம 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தபடி ஆண்டவரை என்ன செய்தார்? 1 to 3 வரைக்கும் வாசித்தபடி தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனுக்கு அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். மறைவானது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடத்தில் வந்தது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தேவ தூதன் மூலமாய் யோவானுக்கு அதை வெளிப்படுத்தினார். யோவான் அதை வெளிப்படுத்தி அதை இந்த புஸ்தகத்தில் அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவர் கண்டவைகளை, இருக்கிறவைகளை, இனி சம்பவிக்க போகிறவை என்று சொல்லி 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியதான ஒரு புஸ்தகமாய் இந்த புஸ்தகம் இருக்கிறதை நம்ம பார்த்தோம். இது எந்த காலத்தில், எவ்வளோ மோசமான காலத்தில் இது எழுதப்பட்ட? ரோம சாம்ராஜ்யத்தின் உச்ச காலத்தில் நீரோ மன்னன், தீத்துராயன், டொமினிஷியன் என்று சொல்லி மிகுந்த மோசமான ராஜாக்கள் ரோம ராஜ்யத்தில் ஆளுகை செய்யும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்றாலே அழித்து, கிறிஸ்தவர்கள் என்றாலே பல உபத்திரவத்துக்குள்ளாகி போய் கொண்டிருந்ததான கொடூரமான நாட்களில் இந்த நிருபம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் எழுதப்பட்டதை நம்ம பார்த்தோம். யோவான் எப்படிப்பட்டு இதை எழுதினாருன்னு பார்த்தோம்.
தொடர்ச்சியாய் பத்மு தீவை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல் இது ஒரே தீர்க்க தரிசன புஸ்தகம், 7 திருச்சபைகளுக்கு எழுதுறதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாய் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தீர்க்க தரிசன புஸ்தகமாய் இருக்கிறது என்பதை நம்ம தியானித்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து எழுதி நிற்போமா? எல்லாம் ஒரு விஷயம் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த முன்னுரை பகுதியை நம்ம தியானிக்கலாம். ஏன்னா இந்த முன்னுரை பகுதியிலே நாம் சரியாய் அறிந்து கொண்டால்தான் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரமாய் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம போக முடியும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோவான் ஆண்டவரே சுவிசேஷகன் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவர் மேலே வைத்திருந்ததான அபிஷேகம், அவர் மேலே வைத்திருந்ததான திட்டம், நோக்கம், ஆண்டவரே எந்த ஒரு கால சூழ்நிலையிலும் ஆண்டவரே நம்முடைய திட்டத்திற்கு முன்பாக, நம்முடைய தீர்மானத்துக்கு முன்பாக நீர் எந்த ஒரு மனுஷனையும் எடுப்பதில்லை தகப்பனே. ஆண்டவரே நீர் எவ்வளோ அருமையாய் பாதுகாத்து உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரே அருமையாய் ஆண்டவரே தகப்பனே நீர் வழிநடத்தி வந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளில் துவங்கி இருக்கிறதான இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவரே தொடர்ச்சியாய் வருகிற வாரங்களில் நீரே ஆண்டவரே நம்முடைய தெய்வீக சத்தியங்களோடு, தெய்வீக வார்த்தைகளோடு எங்களோடு நீர் இடைபடுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பரும் உலக இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் கூடியிருக்கிற எல்லாரையும் உடைய கரங்களுக்குள்ளாய், உடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் நிறைய ஜனங்கள் ஆண்டவரே அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நீரே ஒவ்வொருத்தரையும் அழைத்து கொண்டு வருவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெறும் உலக இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.